அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி செகண்ட் டே ஃபாஸ்டிங். சுகூர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி சுகர் சாப்பாட்டுக்கு எங்கள் மாமா ஃபேமிலி அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க எல்லோரும் இஃப்தாருக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு தராஃபிய ப்ரேயர் தொழுத்துட்டு அப்புறமா தான் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எனக்கு எப்போதுமே இந்த ரம்லான் டயத்தில் வெயிட் லாஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆகாது. இன்னும் தான் எக்ஸ்ட்ரா ஆகும் தவிர கம்மியானதில்லை. சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். 70 கிட்ட ஆகிடுச்சு. 2 டேஸாகவே கொஞ்சம் இந்த லிமிட்டடான ஃபுட்டை தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு இந்த 30 டேஸில் எப்படியாச்சும் கொஞ்சம் குறைக்கலாம். ஆல்ரெடி 2 டேஸ் போயிடுச்சு. இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன், டெய்லி வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் எல்லாருக்கும் மந்தி தான். ஃபர்ஸ்ட் டே எல்லாம் போட்டு சிக்கன்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. ரைஸ் வெந்துட்டுருக்கு. வெங்காயம் அப்புறம் நட்ஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வேக வச்ச சிக்கனில் சில்லி பவுட்ரு மட்டும் போட்டு பரட்டி வச்சுருந்தோம். அப்புறமா அந்த சிக்கனை வந்து பட்டரில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பட்டர்லேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். அல்டிமேட்டாக இருந்துச்சு சிக்கன். அல்ஹம்துலில்லாஹ் மந்தி சூப்பராக இருந்துச்சு. அப்போ டைம் வந்து 1:30. அப்போயெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டாங்க. 4 மணிக்கெலாம் சாப்பிடுவேன். நான் இப்போ சாப்பிட்டுட்டு அப்போதைக்கே ஒரு டீ மட்டும் போட்டு குடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் அப்பயே சாப்பிட உட்காந்துச்சு. அப்புறம் பக்கத்து தெருலேயே வந்து பெரியம்மா இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்காக சரி கொஞ்சம் மந்தி கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோம். சைட் டிஷ் வந்து தக்கூஸ் அப்புறம் சில்லி பேஸ்ட் அப்புறம் மைனஸ் தான் செஞ்சுருந்தேன். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நிஜமாகவே. எனக்கு இந்த மந்தியில் வந்து இந்த சில்லி பேஸ்ட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அந்த சில்லி அப்புறம் கார்லிக் ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக சாப்பிட்டு அதுவும் நைட் டைமில் இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப வருஷமே ஆகுது. அதனால சூப்பராக என்ஜாய் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. தூங்குறதுக்கு மணி ஒரு 2 மணி ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமா ஃபஜர் தொழுதுட்டு படுத்தாச்சு. அப்புறம் மார்னிங் பார்த்தா 7:40 கிட்ட ஆகிடுச்சு. அதோட பசங்களுக்கு ஸ்கூல் இருந்ததா கலப்பறத்துக்கு ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே இந்த ஹால்லேயே படுத்து தூங்கினோம். என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். எல்லாருக்கும் அவனே தலைவாணி போட்டு கொடுத்துட்டு எல்லாம் ஏன்னா அவன் அந்த மாதிரிலாம் தூங்கினதில்லை. பல வருஷம் கழித்து அந்த மாதிரிலாம் இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு, மனசுக்கு நிறைவா. பிள்ளைகளுக்கு காலைல பால் போட்டு சர்க்கரை போட்டு கொடுத்தேன். ஆனால் என் பையன் பார்த்துட்டு வாமிட் வருது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை ரோஸ் மில்க் அப்படியே ஆக்கி விட்ருவோம் சொல்லி அப்புறம் பிசைன் போட்டு ரோஸ் மில்க் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா பிசனுக்கும் வந்து இது போட்டிங்க அது பண்ணிங்கன்ட்டு காலையிலேயே ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான். சரி ஓகே நீ குடிக்கிற வரைக்கும் குடின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு ஒன்று ரெடி பண்ண ஆரம்பித்தேன். தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ் அன்றைக்கி வந்து பனானா தான். சரி ஓகே பனானா அன்றைக்கி வாங்கியிருந்தோம். பார்த்தா காயாகவே இருந்துச்சு சில இதெல்லாம். சரி எது பழுத்திருக்கோ அதை மட்டும் எடுத்து ஆளுக்கு ஒன்று வச்சாச்சு. மண்டே அவனுக்கு ஃபுட் சாட்டில் சாம்பார் ரைஸ் தான். ஆனால் அன்றைக்கி மந்தியே இருந்ததுனால சரி கொஞ்சம் அதையே ஹீட் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதையே வச்சுட்டேன். சரி இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு சைட் டிஷ்க்கு எக் வைக்க வேண்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி அப்படியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் மனசு கேட்கல. டக்குன்னு சிக்கன் மட்டும் 65 வந்து ஃப்ரை பண்ணி ஆளுக்கு 2 பீஸ் வச்சு மைனஸ் வச்சு பேக் பண்ணிட்டேன். என் பெரிய பையன் லஞ்ச் பாக்ஸ் வந்து வீட்டுக்கு வரும்போது காலியாவது வரும். மேம்க்கு பயந்துட்டாவது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நடுப்பையன் வந்து ரொம்ப அப்படியே ஃபுட் எடுத்துகிட்டு வருவான் ரிட்டன். அன்றைக்கி பார்த்தா ஃபுல்லாக காலியாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டால் சூப்பராக இருக்குன்னு ஃப்ரெண்டெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. நல்லாயிருக்கு எடுத்துகிட்டு வா நாளைக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். இந்த பசங்களை என்ன தான் நேரத்தோடு எழுப்பி விட்டாலும் லேட்டாக தான் கிளம்புவாங்களே. 9:15க்கு வேன் வருதுன்னா 9 o'clock மேலே தான் ரெடியாகவே ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் சும்மாவே உட்காந்துட்டு இந்த டீ காஃபி குடிக்க பொறுமையாக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் ஏதாச்சும் கொஷின் அவங்களுக்கு டவுட் எல்லாமே அப்போ தான் வருமே. யூனிஃபார்ம் ஆல்ரெடி அயர்ன் பண்ணது இருந்திருக்கு. நான் பசங்கள்கிட்ட பாருங்கன்னு சொல்லிட்டு கீழே வாஷ் பண்ண கிடக்குதுன்னு சொல்லவும் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணது வந்து மொட்டை மாடியில் இருந்துச்சு. சரி நான் அதை எடுத்துகிட்டு வந்து அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். 9:15க்குலாம் அன்றைக்கி வேன் வந்துருச்சு. அதுவும் நிற்க கூட இல்லை. வேகமாக போக எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் போய் பார்த்தாக்கா கேட் ஓப்பன் பண்ணவே இல்லை, லாக்கில் இருந்திருக்கு. அதனால் வேன் நிற்கல. லேட்டானால் பைக்கில் போய் விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு தானே எப்போதும் பொறுமையாகவே கிளம்புறீங்க, இன்றைக்கி நடந்து வந்தால் தான் தெரியும்னு சொல்லிவிட்டு அவங்கள நடப்பாட்டி தான் அழைச்சிட்டு போயிட்டுருந்தேன்.
ஸ்கூலில் போய் விட்டதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்துட்டாங்க என்ன அழைக்கிறதுக்கு. ஏன் நடந்து போனேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் தான்னு சொல்லிட்டு சொன்னேன். அன்னைக்கு இஃப்தாருக்கு பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி, அப்புறம் ஈரல் ரோஸ்ட் வச்சுருந்தாங்க. அப்புறம் கருவேப்பிலை சம்பால், ரோஸ் மில்க், அப்புறம் சன்னா ஒயிட் சன்னா தான் தாளித்து வச்சுருந்தாங்க. அப்புறம் கேசரி, அப்புறம் டேட்ஸ் இருந்துச்சு. பள்ளிவாசல் கஞ்சியோட இந்த கருவேப்பிலை சம்பால், அப்புறம் இந்த மல்லிக்கீரை, கருவிடை சம்பால்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். உங்கள் யார் யாருக்கு எந்த காம்பினேஷனில் சாப்பிட பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. மஹ்ரிப் தொழுதுட்டு ஓதிட்டு இருந்தேன். என் பையன் தஸ்பனி ஊதுற மாதிரியே செஞ்சுட்டு இருந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லபடியாக டே முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.